ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி டெரஸில் வந்து எங்களோட தண்ணி டேங்கெல்லாம் க்ளீன் ஆக போதான். அதனால் வாட்ச்மேன் நேற்று நைட்டில் சொன்னார், இவர் பாருங்கள் தண்ணி இப்படின்னா கடாயில், இந்த சட்டியில், இட்லி சட்டியில் எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காரு. நீ சாயங்காலம் தண்ணி வரும், ஆனால் கலங்கல் தண்ணி வரும், தண்ணி பிடிக்க வேண்டாம்னு இப்படி பிடிச்சி வச்சுருக்காரு. நல்ல வேலை தான் செஞ்சுருக்காரு. இப்போ நான் சமையல் இதில் பண்ணுவேன். காக்காக்கு பிஸ்கெட்டை கொடுத்துடலாம். லேக்கவா கா பிஸ்கெட் கா. எங்கள் வீட்டில் இன்றைக்கி க்ரீன் மூங் சுண்டல் ரொம்ப நாள் கழிச்சு செய்கிறேன். வாங்க எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டில் சுண்டல் சாப்பிட்லாம். லேசாக குலுக்கி விட்டால் போதும். இன்றைக்கி ஒரே முட்டையில் கொஞ்சோண்டு புரிஜி பண்ணுறேன். புரிஜி வந்து சப்பாத்திக்கு. அடுத்து இப்போ முருங்கைக்கீரை பண்ண போகிறேன். முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணிட்டேன். வெங்காயம், முருங்கைக்கீரைக்கு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக ஜீரகம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முருங்கைக்கீரையில் பூண்டு சேர்ப்பீங்களா தெரியாது. நான் மோஸ்ட்லி எல்லா சாப்பாடும் பூண்டு சேர்ப்பேன். 1/2 ஸ்பூன் உப்பு, முருங்கைக்கீரை கொஞ்சம் வசந்துட்டு இப்போ மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். 5 நிமிஷம் மூடி வச்சிடும். டைம் இல்லைனாலும் குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன். வாங்க சப்பாத்தி பண்ணலாம். நம்ம முருங்கை